நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க? 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை அதிகமாகும்படிக்கு 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு கர்த்தர் சொன்னார்ல, சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வசனத்தை மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க தெரியுமா? ஆமா, அவங்க அப்பதான் என்ட்ராக போறாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை என்ட்ராக போறாங்க. ஆதியாகமம் 15ல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாரு ஆபிரகாமுக்கு, இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம்? வாசிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து அதனுடைய பேக்ரவுண்ட் நீங்க வாசிச்சு பார்த்துட்டு 4, 5, 6 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. யாரு? இஸ்மவேலோ எலியேசரோ அல்ல சுதந்திரவாளி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஐயோ இதான் என் லைஃப், இப்படிதான் என் லைஃப் போகும், இல்லையா? இப்படிதான் கர்த்தர் என்ன நடத்துவார். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு இல்ல. வாசிங்க தொடர்ந்து. உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். எப்படி பார்க்கணும்? அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால், if you are able to count all the stars on the high, count it. நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இத சொல்லும்போது ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக என்ன பண்ணினார். நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அதை காணும்படிக்கு, அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அதை அனுபவிக்கும்படிக்கு நடத்த போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18 21 வரைக்கும். வேகமா 18வது ரோமர் 4. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் எப்படி விசுவாசித்தானா? அல்லேலூயா. நம்பிக்கையே இல்ல, ஆனா எப்படி விசுவாசிக்கிறான்? நம்பிக்கையோட யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நம்புவதற்கு ஏதுவே இல்ல, ஆனா நம்பிக்கையோட விசுவாசிக்கிறான். எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசம் என்ன தெரியுமா? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நமக்கு நிறைய பேருக்கு அதோட அர்த்தம் தெரியல.
நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணாதத நிச்சயமா காண்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை. Can you able to read in English? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவே இல்லை, ஆனா எப்படி விசுவாசிச்சானா? நம்பிக்கையோட. இன்றைக்கு இந்த புதிய வருட ஆராதனையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும் போது நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. நம்புவேன், நான் நம்புவதற்கு விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி நம்புவேன். அப்பா, ஹalleluya. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்க, 19வது வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். விசுவாசத்துல நீங்க வல்லவன் ஆகணும்னா நீங்க எதை எண்ணக்கூடாது? இப்ப இருக்கதை எண்ணக்கூடாது. புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்துல நீங்க வல்லவன் ஆகணும்னா நீங்க எதை நினைக்க கூடாது? Let the Lord has to cancel all the database in our mind. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, சுகர் டேப்லெட் எப்ப தொடங்குவாங்க? மருத்துவ டாக்டர்ஸ்லாம் இருக்கீங்க, சொல்லுங்க. 100, அது யார் சொன்னது? அது ஒரு டேட்டா. 160 200க்கு மேல போச்சுன்னா ஒரு சின்ன, 400க்கு மேல போச்சுன்னா இன்சுலின். இதெல்லாம் டேட்டா. நாம டேட்டாவை சார்ந்தவர்கள் அல்ல, உலக பிரகாரமான சயின்ஸ் வரையறுத்ததை சார்ந்தவர்கள் அல்ல. அதற்கு அப்புறத்திலே அவருடைய புண்ணிய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வசனத்தை விசுவாசிக்கிற சந்ததி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்கேன் பண்ற ரிப்போர்ட் எடுத்து, பயாப்சி எடுத்து, பயந்தவங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க. பயாப்சி சொன்னது அல்ல, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செஞ்சது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. இதை செஞ்சாதான் இப்படி உயர முடியும். If I study this, I will get that. அது worldly nature. என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. The present situation எல்லாம் நீங்க மறக்கணும். அவன் எண்ணாதிருந்தான். நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல forget what are the things. நீங்க முதல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கிற present situation எல்லாம் வெளியில போகட்டும். எதை நீங்க நினைக்கணும்? எதை நீங்க நினைக்கணும்? எதை நீங்க நினைக்கணும்? எதை நினைக்கணும்? கர்த்தரை தான் நம்ம நினைக்கிறோம். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் அவர் தரையில் விழ பண்ணவில்லை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற
மனுபுத்திரரும் அவர் சொல்லியும். நம்ம வெறும் வசனத்தை சொல்றவங்களா இல்ல, வசனத்தில் வாழ்கிறவர்களாய் கர்த்தர் இந்த 2025 உங்களையும் என்னையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் நினைக்கல. அப்போ எப்ப நீங்க பலம் உள்ளவர்களாக விசுவாசத்துல மாற போறீங்க? வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் நினைக்க போறீங்க, ரிசல்ட்டை நினைக்க மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. The children of God, நீங்க எதை தான் நம்ப போறீங்க? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். J2 எக்ஸாம் அல்ல ஞானத்தின் ஆரம்பம். நீங்க படிக்கிற ட்ரைனிங் என்ன? நீட் ப்ரிப்பேரிங் கோச் சென்டர் அல்ல ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஆமென். அதுதான் வார்த்தை. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் மீது நீங்கள் விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல நம்ம எதை தான் நினைச்சுட்டு இருக்கோம்? 2024 அதெல்லாம் போயிடுச்சு. நான் நினைப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி துதிப்பேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் எதுதான் நடக்க போகுது? எதுதான் நடக்க போகுது? நான் நினைக்கிறதா நடக்க போகுது. எதை நினைக்க போறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை. ஆமென், அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்ப சந்தேகப்பட்டா என்ன வந்துருது? அவிசுவாசம் வந்துருது. உங்களை ஆசீர்வதிப்பாரா? 1000 மடங்கு நம்மளை பெருக செய்வாரா? 1000 மடங்கு அதிகமாகபடி நம்மளை பெருக செய்வாரா? ஒண்ணுதான் கேட்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவிசுவாசம் இல்லாம விசுவாசமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எது இருக்கக்கூடாது? அப்ப சந்தேகம் நினைச்ச கூடாது. நானு பதிஞ்சு வச்சிருக்கேன் சிலரோட பேரெல்லாம், நீங்க என்னவா வருவீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துல அப்பன் நம்மளை என்ன எழுதி வச்சிருக்கிறான்னு பார்க்கும்படிக்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா வாசிங்க தொடர்ந்து. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். You should be able to believe he is a powerful God to fulfill what he said to you. அவர் வல்லமை உள்ளவர், உங்கள் வாழ்க்கையில சொன்னதை செய்ய போதுமானவர் என்கிற விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வேண்டும். ஆமென். நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. விசுவாசத்துல வல்லவர்களாக மாறணும்னா நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? இன்னிலிருந்து நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். எத்தனை பேர் என் கூட ஆயத்தமா இருக்கிறீங்க? We are going to glorify God. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த வருடத்திலே மகிமையாய் நம்மை நடத்தினவர் இந்த நாளிலே நாம் அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாக மடிக்கி நம்மை கரம் பிடித்திருக்கிறார். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த 23வது வசனம். தயவு செய்து எல்லாரும் திருப்புங்க. 212வது பக்கம் வாசிங்க பார்க்கலாம். அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி உங்க பேரை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது, சாலமோனுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. விசுவாசம், விசுவாசத்தை we need to confess it. அல்லேலூயா. இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணும்போது நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம் இல்லையா? ஆமா, we need to confess our faith. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த உபாகமத்துல மோசே தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லும்போது அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க?
வாசிங்க. உபாகமம் 1வது அதிகாரம் 8வது வசனம். வேகமா வாசிங்க பார்க்கலாம். ஆ ஆ ம் 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 ஓ, வாசிங்கம்மா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில், கரங்களை தட்டி, இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தையை மோசே இப்போது தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார். நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னதை செய்கிறவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம். நம்முடைய வாழ்க்கையில சொல்லி இருக்கிறார், உன்னை 1000 மடங்கு அதிகமாய். அல்லேலூயா. வேற யாரும் சொல்லல, வேற யாரும் சொல்லல, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் செய்வார். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க உபாகமம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க அவர் சொல்றாரு, அவர்கள் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். சுதந்தரித்து கொள்ளுங்கள். ரொம்ப லேசா சொல்றாரு, சுதந்தரிச்சு கொள்ளுங்க அப்படின்னு. யாரோட சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களோட சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்கு பாத்திரவான்கள்? இந்த தேசத்திற்கு பாத்திரவான்கள். ஏன்னா எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எப்படிதான் சொல்லி கூட்டு வந்தாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிதான் என்ன செஞ்சாரு? கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப யோர்தானுக்கு இக்க பக்கத்துல வந்துட்டு மோசே அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்க போய் என்ன செய்யுங்க? சுதந்தரித்து கொள்ளுங்கள். 11வது வசனத்தை பாருங்க. நீங்கள் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப அவர் ஒரு ரீகால் பண்றாரு. பிதாக்கள்கிட்ட சொன்ன ஆண்டவர் அப்படியே நமக்கு நினைச்சுவார், சுதந்தரிக்க பண்ணுவார். இங்க 2 இடத்துல, பல இடங்களிலே சுதந்தரிப்பை குறித்து நாம் பார்த்தாலும் 21வது வசனத்துல திரும்பவுமாய் இதோ அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள். அதை சுதந்தரித்துக் கொள். இப்ப பாத்தீங்கன்னா, சுதந்தரித்து கொள்ளுங்கள், சாப்பிடுங்க அப்படின்னு. இப்போ நீ போய் சாப்பிடு. 2க்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரொம்ப தெளிவா பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட ஒன்றை சொன்னார். சுதந்திரிக்கணும்னா 2 இருக்கக்கூடாது நம்ம மனசுல. பயமும் இருக்கக்கூடாது, திகிலும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. பயப்படாமலும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு நம்மில் காணப்படுகிற பயங்கள், கலக்கங்கள் இந்த நாளிலே நம்மை விட்டு மாறுவதாக. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? உங்க வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு, வேதம் சொல்கிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு தடையா இருக்கிற பயமும் கலக்கமும் எங்களை விட்டு இந்த நாளிலே மாறி இருக்கிறதற்காய் நன்றி. அல்லேலூயா. ஆணையிட்டு கொடுத்தாராம். 8வது வசனத்துல ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். இப்ப சுதந்திரித்துக் கொள்ள சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி
இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி மோசே ஒரு காரியத்தை செய்கிறார். சுதந்திரிக்கணும்னா, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பயமும் திகிலும் கலக்கமும் நம்மை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் நியாய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேத வசனங்களை, கர்த்தருடைய வசனங்களை விவரித்து கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நியாய பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, இந்த நியாய பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், நீங்க இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். அடுத்து சொல்றாரு, புறப்படுங்கள். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டில், கடைசியா சொல்றாரு, பெரிய நதி வரைக்கும் போங்கள். புறப்படுங்கள், போங்கள். நீங்க மலையின் அடிவாரத்தில் இருந்தது போதும். 2025ஆம் ஆண்டு ஆரம்ப நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையோடு சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, நீ இருக்கிற நிலை போதும். இந்த நாளிலே நீ புறப்படும்படிக்கும் போகும்படிக்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெட போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்துகிட்டே சுதந்திரிக்க முடியாது. we need to move. நம் விசுவாசத்தில் நாம் நகர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேலரே, பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையின் சொந்தமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியது கட்டளைகளையும் நியாயங்களையும் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தும். ஒரு எச்சரிக்கையின் செய்தியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இந்த ஆரம்ப நாளில் இடைபெற்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபையிலே காலை தியான கூடுகை நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் வேத வசனங்களை கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற வெளிச்சங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். நீங்கள் வேத வசனங்களை கேட்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கும்போது வாக்குத்தத்தம் நம் வாழ்வின் சொந்தமாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அது மட்டும் கிடையாது. 2வது வசனத்துல, நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதிலே ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லோரும் இந்நாள் வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்குது தேவனை பற்றி கொண்டதுதான் என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். 7வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கலாமா? better not to off that phone. Okay, keep it there, please. வாசிங்க. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். இது உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, 9வது வசனத்திலே தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளையை நாம் பார்க்கிறோம். வேத வசனங்களை கேட்கிறவர்களாய் அல்ல, கற்றுக்கொள்கிறவர்களாய் அல்ல, கை கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கும் அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது இந்த நாளிலே நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால்,
கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையின் சொந்தமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேத வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல கற்றுக் கொடுக்கிறவர்களாகவும் இந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும்படிக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைவிட போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும்படிக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெறுகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் சுதந்தரிக்க பண்ண போதுமானவராயிருக்கிறார். உங்களையும் என்னையும் அறுவடைக்குள்ளே நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒரு ஆத்தும அறுவடையினாலே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஊழிய பாதையிலே அவர் நிரப்பி நடத்த போதுமானவராயிருக்கிறார். உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போதுமானதாயிருக்கிறது. இது வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலின் ஆண்டுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை கடந்த நாட்களில் நமக்கு நன்மை செய்து, சகோதரர்களுக்கு நன்மை செய்து குழியில் இறக்கப்பட்ட அனுபவம் இருக்கலாம். வெறுங்குழியில் கடந்து ஆண்டவரை நோக்கி பார்த்த அனுபவங்கள் கடந்த நாட்களில் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஒரு உதவி கிடைத்து விட்டது என்று சொல்லி நினைக்கும் போது அடிமைத்தனத்திலே விற்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். உண்மையா இருந்த இடத்தில் அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்து வேதனைகளையும் அனுபவித்து நீங்கள் அவமானப்பட்டு சிறையின் வாசஸ் போல பலவிதமான சிறையிருப்பின் அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். கடந்த நாட்களிலே சிறையிருப்பின் நேரங்களிலும் வேதனையின் நேரங்களிலும் நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்து அநேகர் வாழ்விற்கு ஆசீர்வாதமாய் இருந்து அவர்கள் உங்களை மறந்த நிலையும் உண்டாயிருக்கலாம். ஆனால் நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி துதிப்பேன். கர்த்தர் மறக்க பண்ணினார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவருடைய எல்லா நிலைகளிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சொப்பனத்தை கேட்ட எல்லோரும் மறந்து போயிருக்கலாம். சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவரும் சொப்பனத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்பும் மறக்கவே இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்ற நேரத்திலே அரண்மனையிலிருந்து உத்தரவு வந்தது. யோசேப்பை கர்த்தர் எகிப்தின் அதிபதியாய் மாற்றினார். இது ஒரு அறுவடையின் ஆண்டு. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எப்படியாவது கொஞ்சம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு 20% கூடும். ஆமாவா இல்லையா? விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கூடும். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிற எனக்கு சகலமும் கூடும்.
விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசிக்கிற எனக்கு சகலமும் கூடும். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம் என்ன நினைக்கல, தன் சரீரம், சாராளுடைய கற்பம் அவன் எண்ணாதிருந்தான். எதை நினைச்சான்? முழு நிச்சயமாய் அவர் செய்ய போதுமானவர் என்று சொல்லி வல்லவனானான். இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு. சொன்னது யார்? சொன்னது யார்? இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற உங்களுக்கு சகலமும் கூடும். விசுவாசிக்கிற நமக்கு 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தகப்பன் என்ன சொல்றான் தெரியுமா? வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று நம்ம எல்லாரும் வேலை ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு அப்படியே போகிறதற்காக அல்ல, விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். வாழ்க்கையில இப்படித்தான் அப்படின்னு நிலை இல்லை பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்த போதுமானவராயிருக்கிறார். மிக முக்கியமான நேரத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமா எழுப்பி நின்று ஜெபிக்க போகிறோம். என் அவிசுவாசம் மாறட்டும் ஆண்டவரே, என் அவிசுவாசம் மாறட்டும் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு சொன்னார், இவனுக்குள்ள போகாத, இவனை விட்டு புறப்பட்டு. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கி விட்டார். அவன் எழுந்திருந்தான். சீசர்களால் முடியாமற் போனது இயேசு செய்தார். ஏன் முடியாம போயிடுச்சு தெரியுமா? அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. இந்த நல்ல நாளிலே இந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையின் சொந்தமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும். உங்களுடைய மனநிலை உண்டாக வேண்டும். உங்களுடைய நினைவுகளிலே, உங்களுடைய எண்ணங்களிலே, உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே இயேசு செய்ய போதுமானவர் என்கிற அறிக்கை உண்டாக வேண்டும். உங்களுடைய அறிக்கைகள் மாறட்டும், உங்களுடைய வாக்குகள் மாறட்டும், உங்களுடைய பேச்சுக்கள் மாறட்டும், விசுவாசமான வார்த்தைகள் வெளிப்படட்டும். எப்படி பாஸ்டர் நடக்கும்? உன் இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு 4 பேர் மாத்திரம் நான் சொல்ற 4 வசனத்தை சத்தம் உயர்த்தி வாசிக்க போறீங்க. வேகமா 4 பேர் ரெடியா? சங்கீதம் 20:4, 37:4, 21:2, 145:19. 4 வசனங்கள் வேகமா சொல்லி ரெஃபரன்ஸ் சொல்லி வாசிங்க பார்க்கலாம். வேகமா ரெஃபரன்ஸ் சொல்லி வாசிங்கம்மா. சங்கீதம் 20:4 சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி, உமது ஆலோசனைகளை எல்லாம் அவர் உமது மன விருப்பத்தின்படி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க மன விருப்பம் என்ன? அருமையான சிஸ்டர் கலையரசி சாட்சி சொன்னாங்க, எல்லாருக்கும் மூட்டு வலிக்கு என்ன கொடுப்பேன், எனக்கு ஒரு மூட்டு வலி. ஐயோ, அப்போ மெடிக்கல் சயின்ஸ் படி என்ன சொல்லுவாங்க? 60+ ரிட்டையர்டு தானே, அதெல்லாம் மூட்டு வலி வரும். ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் முதிர் வயதிலும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்புனக்கு. அதுதான் சத்தியம், அதுதான் கர்த்தர் சொன்னது. கர்த்தர் சொன்னது நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. லோகேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க போனீங்கன்னா உங்களுக்கும் அது பிடிச்சிரும் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு பயம் இல்லையா, அது தொற்று வியாதி, தொற்று சொல்லி
பலருக்கும் பலவிதமான பயம். ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் அவன் ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமானுக்கு வரும் துன்பம் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்க மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறார். அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேறும். வாசிக்கலாம் 37:4 வாசிங்க சத்தமா இருந்து. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை. ஹலோ, யார்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கணும்? 2025 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் ஒரு இருதயத்தின் வேண்டுதல்களை. புது வருஷத்துல உதாரணத்திற்காய் சொல்லுகிறேன். We studied hermeneutics and homiletics. We know how to preach. But I want you to understand. இப்போ உதாரணத்துக்கு என் மனைவிக்கு ஒரு புது சேரீ வாங்கணும்னு எக்ஸாம்பிள். என்ன பாஸ்டர் ஃபர்ஸ்ட் டேவே தொடங்கிட்டீங்களா? இல்ல, நீங்க புரிந்து கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு அவளுக்கு ஒரு ஒயிட் சேரீ தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு நாள் சொன்னேன், எனக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்துட்டு வந்து. சொச்சி தண்ணி சாப்பிடுறீங்க? சொச்சி பைக் சாவி எடுத்து தட்டுமா? சொச்சி ஒரு ஹெல்மெட் தட்டுமா? என்னைக்கு அவன் பைக்ல ஏறி வந்துட்டு பைக் சாவி ஹெல்மெட்லாம் கேட்குறேன். நான் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு என்ன சொன்னேன்? ஒரு ஒயிட் சாரி, சாரி ஒரு ஒயிட் ஷர்ட்டு எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு. நான் வெள்ளை சட்டை வாங்கும்படிக்கு என் மனைவி இடத்திலே மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆனா அவங்க சொன்னது இப்ப தேவையா அப்படின்னாங்க. 14 ஆண்டுகளிலே ஒரு முறை சட்டை கேட்டு அத்தனை முறை சிரிச்சு கேட்கும்போது கேட்ட பதில் என்ன தெரியுமா? என்ன பதில்? இஸ் இட் நீடட் என்று ஆரம்பிக்கும் போது தயவு செய்து கோவப்படாதீங்க, ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்ட்டு, ஏய் டேடிக்கு அந்த மில்க் ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. சொல்லிச்சு வச்சு என்ன எனக்கு தெரியும் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அந்த ஆனந்தம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னா வீட்டுல இருக்க ஆனந்தம் எல்லாம் போயிடும். ஏங்க வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை. நீ கேட்கறதல்ல, நீ வாயினால கேட்கறதல்ல, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்மிடத்திலே கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாய் இவரை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். நம்ம மகிழ்ச்சி. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பின்னாடி வாசி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அருமையானவங்களே, 21வது சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க. உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆலோசனைகளை நிறைவேற்றுவார், இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார், உதடுகளின் விண்ணப்பத்தையும் நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறார். கடைசியாய் சங்கீதம் 145:19 வாசிக்கலாமா? அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு அல்லேலூயா. யாருக்கு? யாருக்கு பயந்தவர்களுக்கு? பாஸ்டருக்கு பயந்தவங்களுக்கு இல்ல. Dear children, ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சருக்கு மேத்ஸ் டீச்சருக்கு பயப்படுறவங்களுக்கு இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன செய்வாராம்? கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு என்ன செய்யறாராம்? விருப்பத்தை நிறைவேற்றுவார். மனைவிமார்கள் எல்லாம் கணவனுக்கு பயப்படுறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வேதத்தின் படி பிரமாணம். ஆனா கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்க விருப்பத்தை அவர் செய்வார். ஆமா, இப்போ ட்ரெண்ட் மாறி இருக்குது. கணவன் மாறும், மனைவிமாருக்கு பயப்படுகிற ஒரு நிலை இருக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது
கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வேண்டுதல்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். இத்தனை வசனம் இருக்குது. நீங்க அவரால் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு 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 சகலமும் கூடும். அவரால் செய்ய முடியாத ஒண்ணு இல்லை. ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு. அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற நமக்காகவும் எழுதப்பட்டது. நம்ம எல்லா கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து இந்த வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். ஆண்டவரே, இது ஒரு அறுவடையின் ஆண்டு. நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகபடி எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொல்லியபடியே எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகபடி எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொல்லியபடியே எங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடித்தீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடித்தீரே. சாத்தானை ஒடுக்கிறீரே. சர்வ வல்லவர். கரங்களை தட்டி பாடுவோமே. சாத்தானை ஒடுக்கிறீரே. சர்வ வல்லவரே. எல்லாரும் சத்தமா பாடுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் கூட பண்ண போகிறவர் வல்லவராயிருக்கிறார். உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உன் நாமம் சொன்னால் போதும், உம் நாமம் சொன்னால் போதும். பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும். பேய்கள் ஓடுதையா. கர்த்தர் உங்களை உம் அப்படியே பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. Possible, it's possible, everything is possible. Jesus, Jesus, nothing is impossible. Possible, possible, everything is possible. Jesus, Jesus, nothing is impossible. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. சந்தோஷமாய் கரங்களை மரித்து உயிர்த்தீரையா. மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா.
மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரே. கரங்களை தட்டி சொல்லுமே. உருமே உருமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. Everything is possible. Jesus, Jesus, nothing is impossible. Possible, possible, everything is possible. Jesus, Jesus, nothing is impossible. Everything is possible. Jesus, Jesus, nothing is impossible. கொடுமே எல்லாம் கொடு. யாரெல்லாம் விசுவாசித்து நீங்க பாடுறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுமைதான் நம்ம பாடணும். அப்போ அவர் சொல்றாரு, அவிசுவாசம் என்னில் நீங்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளும். புதிய வருடத்துல நான் விசுவாசிக்கிறேன், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையில ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மிடத்தில் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள சாட்சிகளை கேள்விப்பட போறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதோ தலைவலி மாறிச்சு, கைவலி சரியாச்சு, இடுப்பு வலி சரியாச்சு நம்ம கேட்க போறது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நான் ஜெபிக்கும் போது அல்லேலூயா பெரிய காரியங்கள், கேன்சர் சுகமாச்சு நான் ஜெபிக்கும் போது, அல்லேலூயா நான் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடிச்சு. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் 1000 மடங்கு நம்மளை அதிகமாக்க முடியும். அல்லேலூயா. வசனத்தை கேட்டோம், புறப்படுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம புறப்பட்டு நம்ம போகும்போது நம்மளால கூடாத நம் மூலமாய் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை கொண்டு செய்வாரு, இந்த கரத்தை கொண்டு செய்வாரு. சொல்லுங்க, என்ன கொண்டு செய்வாரு? நான் ஜெபிக்கும் போது, நான் துதிக்கும் போது, நான் ஆண்டவரை பத்தி சொல்லும் போது ஆண்டவர் என்னை பெரிய காரியங்களை செய்வதற்காக பயன்படுத்துவார். அல்லேலூயா. இப்ப விசுவாசமா சொல்லுங்க, உம் நாமம் சொன்னால் போதும் நோய்கள் மறையுதையா, உன் பெயரால் கைகள் நீட்டினால். நிறைய பேர் நீங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் உங்க பின்னால ஓடி வர போறாங்க. சொல்லுவாங்க, இவங்க ஜெபிச்சு ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு, இவங்க ஜெபிச்சு எனக்கு சமாதானம் கிடைச்சிச்சு, இவங்க ஜெபிச்சு என் வாழ்க்கையில நான் நிம்மதியை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம்ம பாடுவோம். உன் பெயரால் கைகள் நீட்டினால் நோய்கள் மறையணும். ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே அல்லேலூயா. கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. சொன்னால் போதும் நோய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும் நோய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும் ஓடுதையா, உம் பெயரால் கைகள் நீட்டினா மறையுதையா, உம் பெயரால் கைகள் நீட்டினா நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கைகள் நீட்டினா நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கைகள்
நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வசனத்தை கற்றுக்கொள்ளுவேன், நான் வசனத்தை கை கொள்ளுவேன், நான் வசனத்தை கற்றுக் கொடுப்பேன். எத்தனை பேர் இந்த நாளிலே தீர்மானம் எடுக்கிறீங்க? இந்த புதிய ஆண்டிலே நம்மை 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள்ளே உண்டாயிருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். வார்த்தையாகிய தெய்வம் நம்மோடு கூட வாசம் செய்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இருக்கிற ஒவ்வொருவரும் தைரியமாய் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கினார், தேற்றினார், பலப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார், ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல நாளிலே கை கொள்ளும்படி, கற்றுக்கொள்ளும்படி, கற்றுக் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராம். நாம் எண்ணுவது டேட்டா பேசிஸ் அல்ல பிரியமானவர்களே. எண்ணுவது நிகழ்கால நினைவுகளை அல்ல பிரியமானவர்களே. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை அல்ல பிரியமானவர்களே. வனாந்தரத்திலே மன்னாவை கொண்டு தான் போஷித்தார். பகலிலும் மேகஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருந்தார், உண்மைதான். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினது சுதந்தரிக்கும்படி ஒரு இருதயத்தில் இந்த பயமும் கலக்கமும் மாறவில்லை. பயத்தோடு சர்வ வல்லமையுள்ள சமூகத்தில் நடுக்கத்தோடு சொல்லுங்க, அவிசுவாசித்தவர்கள் அவர்களை விசுவாசித்தவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். யோசுவாவும் காலேபும் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து சூழ்நிலைகளை பார்க்காமல் சுதந்திரித்துக் கொண்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சூழ்நிலைகளை பேசுவதை நிறுத்தும்படி கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பயங்கள் மாறுகிறது, கலக்கங்கள் மாறுகிறது, அவிசுவாசங்கள் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது, சிந்தைகள் மாறுகிறது, வாயின் அறிக்கைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே அவிசுவாசங்கள் மாறுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடும், விசுவாசிக்கிற நமக்கு சகலமும் கொடும். நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராம். கிருபையுள்ள தெய்வம் புதிய ஆண்டிலே பாடி மகிமைப்படுத்தி உடைய சமூகத்தில் வாக்கு தத்தத்தை பெற்று வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி நீங்கள் முன்பதாய் அறியாமையில் ஆண்டவரை இருளில் நித்திய அழிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை மீட்கும்படி ஒரு அறுவடையின் ஆண்டா கர்த்தருடைய மகிமையங்களில் விளங்க பண்ண நீ போதுமானவராய் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ளே ஆண்டவரை கொழுந்து விட்டு எரிகிற அபிஷேகத்தின் வல்லமை நாங்கள் கடந்து போகிற தேசங்களிலே வெளிப்படுவதாக, எங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறுவதாக, எங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக, எங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றி தருவீராக. பயத்தோடு கூட சமூகத்தில் இருக்கிறோம். எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி போதுமானவராய் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்தி அநேகரை கிறிஸ்துவுக்காய் நிறுத்தும்படிக்கு இதான நீங்களை பலப்படுத்தி இருக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். ஒன்று சேர்ந்து நீ தந்த தரிசனங்களுக்கு நேராய் கடந்து போகிறோம். அறுவடையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஜீவனுள்ள சாட்சியாய் வருகிற புதிய ஆண்டில் எங்களை நிறுத்த போதுமானவராய் இருக்கிறதற்காக இந்த கிருபை எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை நான் பாடும்போது கர்த்தருக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு நேரம். கர்த்தர் உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அது முடிந்த பின்பு, காணிக்கை பகுதி முடிந்த பின்பு குடும்பங்களில் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறோம். நீங்கள் ஆராதனை முடிந்து புரோகிராம் முடிந்து கடந்து செல்லும் போது உங்களுக்கான தனிப்பட்ட ரீதியிலே வாக்குத்தத்தங்களை எடுப்பதற்கான நேரங்கள் உண்டாயிருக்கும். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். God bless. வாக்குத்தத்த பாடல். மகிழ்ந்து கொண்டாடுவோம் மகிழ்வனின் தேசத்தில், அகமகிழ்ந்திடுவோம் கர்த்தரின் சமூகத்தில், மகிமை மேல் மகிழ்ச்சியாக நின்று மறுரூபமாகுவோம் என்று சொல்லி மகிழ்ந்து கொண்டாடுவோம் மகிழ்வனின் தேசத்தில், அகமகிழ்ந்திடுவோம் கர்த்தரின் சமூகத்தில், அடைந்து மறுரூபமாகுவோம், அடைந்து மறுரூபமாகுவோம். ஆனந்தம் பேரின்பம் சமூகத்தில் ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம் பாதத்தில். ஆனந்தம் பேரின்பம் நேசரின் சமூகத்தில் ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம் பாதத்தில். தயவாக வரிசையாக வரும்படிக்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அடிமையாய் வாழ்ந்த வருஷங்கள் இதுவரை கண்ட எகிப்தியரை இனிமேல் காண்பதில்லை. அடிமையாய் வாழ்ந்த வருஷங்கள் இனிமேல் நமக்கு இல்லை. இதுவரை கண்ட எகிப்தியரை இனிமேல் காண்பதில்லை. பாலும் தேனும் ஓடும் தேசம், பஞ்சமறியா பரமதேசம், வாக்குத்தத்த தேசம், கர்த்தர் வாக்குரைத்த தேசம். வாக்குத்தத்த தேசம், கர்த்தர் வாக்குரைத்த தேசம். மகிழ்ந்து கொண்டாடுவோம்
மகிழ்வனின் தேசத்தில் அகமகிழ்ந்திடுவோம். கர்த்தரின் சமூகத்தில் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுவோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுவோம். வாஞ்சிக்கும் தேசத்தை அடையும் வரை சோர்ந்து போவதில்லை. நம் இலக்கை அடைந்திடும் காலமோ தூரத்தில் நமக்கு இல்லை. வாஞ்சிக்கும் தேசத்தை அடையும் வரை சோர்ந்து போவதில்லை. நம் இலக்கை அடைந்திடும் காலமோ தூரத்தில் நமக்கு இல்லை. உயர்வு தாழ்வு இல்லா தேசம், துன்பம் அறியா பரமதேசம், வாக்குத்தத்த தேசம், நாங்கள் வாழ போகும் தேசம். வாக்குத்தத்த தேசம், நாங்கள் வாழ போகும் தேசம். மகிழ்ந்து கொண்டாடுவோம் மகிழ்வனின் தேசத்தில் அகமகிழ்ந்திடுவோம். கர்த்தரின் சமூகத்தில் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுவோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுவோம். ஆனந்தம் பேரின்பம் ஈஸ்வரின் சமூகத்தில் ஆர்ப்பரிப்போம். இயேசுவின் பாதத்தில் ஆனந்தம் பேரின்பம் ஈஸ்வரின் சமூகத்தில் ஆர்ப்பரிப்போம். ஆராதிப்போம் இந்த இயேசுவின் பாதத்தில் ஆனந்தம் பேரின்பம் ஈஸ்வரின் சமூகத்தில் ஆர்ப்பரிப்போம். நாம் ஆராதிப்போம் அன்பர் இயேசுவின் நாமத்தில். தயவாக முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படிடுங்க, முடியாதவங்க எழுதி நில்லுங்க. நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க, முடியாதவர்கள் எழுதி படிக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டுகளே. நல்ல நாளில் நீங்கள் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வெறும் வசனங்களை சொல்லி இருக்கிற நிலையிலே இருந்து கடந்து போகிறவர்கள் அல்ல. வாக்குத்தத்த சந்ததியார் என்று சொல்லி பெயர் பெற்றிருக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அதற்குள்ளே நடத்த போதுமானவராயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லாவற்றையும் நீர் துரத்திவிட போதுமானவராயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அது நாளங்களுக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் வேதத்தின் மகத்துவங்களை விலக்கி காண்பிக்க போதுமானவராயிருக்கிறதற்காக சுதந்திரிப்பதற்கு தடையாய் காணப்படுகிற விசுவாசம், கலக்கம், பயம், சந்தேகம், நிகழ்நிலைவை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை நினைத்து எண்ணுகிற எல்லா நிலைகளிலும் இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தந்து வாக்கு தத்துவத்தை இருதயத்திலே விசுவாசிக்கிறவர்களா, அதை நாங்கள் அறிக்கை செய்கிறவர்களா, அதன் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்தும். புதிய வருட ஆராதனையிலே நல்ல சாட்சிகளை கேட்கும்படிக்கு ஆண்டவன் விடுவிச்சிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
எங்கள் எல்லோரையும் சுகபத்திரமாய் இவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாளில் நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்ட எங்கள் பிரியப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். விசேஷமா இந்த பிவிஆர் கார்டனையும் இதை சுற்றி இருக்கிற இந்த நகர்வாசிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலும் சொந்தமாகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நித்தியத்தின் பங்குதாரர்களாய் கர்த்தரை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். அடியானாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே 2025 ஆண்டு ஒரு அறுவடையின் ஆண்டாய், ஒரு சுதந்தரிப்பின் ஆண்டாய், வாக்கு தத்தங்களை நிறைவேறுதலின் ஆண்டாய், ஊழியத்திலே ஒரு பெரிய அறுவடை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற தயவுக்காய் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நடத்த போதுமானவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தெய்வமயம் உள்ளவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபை சொல்லுகிறது நமக்கு எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் இந்த நாமத்தில் பிதாவே. நாம் எல்லோருமாய் சேர்ந்து சொல்வோமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிமைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் விசேஷமாய் இந்த புதிய வருட ஆராதனையிலே பங்கு கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கூட அவர் வருகை வரையிலும் காணப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.